தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அப்போலோ அனீஃபா அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றவிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலகம் எதையெல்லாம் முற்போக்காக பேசுகிறதோ அவற்றையெல்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொன்னவர் மட்டுமல்ல, சொன்னதை நடைமுறைப்படுத்திய ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இன்று உழுவோருக்கே நிலம் சொந்தம் என்று பேசுகின்றோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், உழப்படாத தரிசு நிலத்தை யார் ஒருவர் கையில் எடுத்து விவசாயம் செய்து பயிரிட்டு உடுகிறாரோ அந்த விவசாயிக்கு நிலம் சொந்தம் என்று, உழுபவருக்கு நிலம் சொந்தம் என்ற விவசாயிகளுடைய உரிமை குரலை பிரதிபலித்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று பொது உடைமை தோழர்கள், இடதுசாரி தோழர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். கார்ல் மார்க்சும் ஏஞ்சல்ஸும் பயன்படுத்திய அந்த சொல்லாடல் 18ஆம் நூற்றாண்டிலே எதிரொலித்தது. தமிழகத்துடைய முதல்வர் தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய கனவுகளை தாங்கி இருக்கிறார். அப்படி தாங்கி இருக்கிற கனவுகளில் ஒன்றுதான் 2030 தமிழகம் 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகம் அடையும். அப்பொழுது இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் உங்களோடு இருக்கும் என்பதை இந்த தருணத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டிய அந்த சமயத்திலே முஸ்லிம் சமூகத்துடைய தொழிலதிபர்களும் அதனோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அரசாங்கம் வழங்குகிற எல்லா திட்டங்களிலும் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுகிற, வட்டி என்று சொல்லுகிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் அதை தடை செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்துடைய தொழிலதிபர்கள் இதை தொடர இயலாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எனவே தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் வட்டி இல்லாத ஒரு பொருளாதார சிஸ்டத்தை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு தந்தார்கள் என்று சொன்னால், இந்த முஸ்லிம் சமூகம் வணிக பெருமக்களை கொண்ட சமூகம். அதற்கு ஒரு காரணமாக 1 டிரில்லியன் இலக்கு என்பதை அடைவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை சொல்லி, இரண்டாவது ஒரே ஒரு கோரிக்கையோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அண்ணலம் பெருமானாருடைய வரலாற்றை இனி வரக்கூடிய மாணவ சொந்தங்கள் அவர்கள் அறிந்து கொள்ளுகிற பொருட்டு பாடத்திட்டத்திலே நபிகள் பெருமானாருடைய அந்த வரலாற்றை நீங்கள் வைத்திடுவதற்கான முயற்சிகளை ஆவண செய்திட வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பான இந்த நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிற 1500வது மிலாதி நபியினுடைய குழுவினர் அத்தனை பேருக்கும் SDP கட்சியின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியுடன் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.